அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜூலை 2ஆம் தேதி சனி பெயர்ச்சியால் பட்டையை கிளப்பப் போகும் 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவான் என்றாலே அனைத்து மக்களுக்கும் சற்று பயம்தான் என்று சொல்வதில் எந்த ஒரு மிகையும் இருக்காது. தற்போது மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். இவரின் மாற்றம் நிகழ உள்ள நிலையில் இது குறித்து 4 ராசிகளுக்கு அதிக அதிர்ஷ்டத்தையும் தர உள்ளது. அது எந்தெந்த ராசியில் என பார்த்து தெரிந்து கொண்டு அந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக மாறும். ஜோதிடத்தில் நீதி பகவானாக கருதப்படும் சனி பகவானின் மாற்றம் அனைத்து ராசியினருக்குமே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது மீனராசியின் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். இது அனைத்து மக்களிடமே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுகிறது. வரும் ஜூலை 2ஆம் தேதி காலை 8:22 ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திற்குள் நுழைகிறார் சனி பகவான். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இங்கேயே இருப்பார். இந்த மாற்றம் குறிப்பிட்ட 4 ராசிகளுடைய வாழ்க்கையில் அதீத முன்னேற்றத்தை தர உள்ளது. அது எந்தெந்த ராசியில் என பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக மிதுனம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்குள் நுழைவதனால் மிதுன ராசிகளுக்கு அதிக அதிர்ஷ்டம் தரக்கூடும். இவர்களுக்கு செல்வ செழிப்பு கூடிக்கொண்டே இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சி அடையும். பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். நீண்ட நாள் நோயில் இருந்து மீண்டு வரவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதனால் சிறு சிறு செலவுகள் கூட வரக்கூடும். முழுமையாக நீங்கள் பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும். குறிப்பாக மிதுன ராசியை பொறுத்தவரை மாபெரும் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருப்பீர்கள். சகோதரர்களுக்கு உதவலாம் என்று சென்று நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். மிதுன ராசியை பொறுத்தவரை கடுமையான மன உளைச்சலில் இருப்பீர்கள். குடும்ப உறவுகளுடைய அதிக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருப்பீர்கள். ஆகவேனால் பெரும் பிரச்சனையில் இருக்கும் நீங்கள் சற்று இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருந்து கொண்டு சற்று அமைதியுடன் நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். ஏனென்றால் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்குள் நுழைவதனால் மிதுன ராசிகளுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக கூடுகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு பணத்தை ஈட்டுவதற்கான வேலையில் இறங்குவது நல்லது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. தொழில் வளர்ச்சி அடையும். பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு. நீண்ட நாள் நோயிலிருந்து மீண்டு வரவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மிதுன ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் இந்த காலத்தில் சற்று வெற்றி அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக சனிக்கிழமைகளிலும் பரம்பொருள் சனி பகவானை வணங்குவது நல்லது. ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வருகிறது. உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். புதிய வருமான வழிகள் உருவாகின்றன. உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுகின்றன. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் லாபம் பார்க்க வாய்ப்பு உள்ளது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நீங்கள் அதிகமாக செலவு செய்துவிட்டு மண்டையை போட்டு குழப்பு கொண்டு இருப்பீர்கள். இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை துணை அணைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு பெரிய பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு தீர வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வருகிறது. வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் நீங்கள் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடுகின்றன. அதிகப்படியான செல்வ செழிப்பு ஈட்டக்கூடிய நேரமாக இருக்கட்டும். அதிகமாக நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக பண வரவு அதிகமாக இருப்பதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும்.
குறிப்பாக கடக ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு செயல்களிலும் தீய செயல்களில் ஈடுபடாமல், அதாவது சனி பகவானுடைய பார்வை கடகராசியின் மேல் இருப்பதனால் கண்டிப்பாக எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபடாமல் நல்ல செயல்களில் மட்டுமே ஈடுபட்டு பணத்தை ஈட்டுவதற்கான வேலையை பார்க்க வேண்டும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்டு அதற்கேற்றாற்போல் நடக்க வேண்டும். குறிப்பாக நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வந்து உங்களுக்கான வேலையை தேடிக்கொண்டு கண்டிப்பாக அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை தேடி கொண்டு பிரகாசமாக பணத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குமையால் நீங்கள் தான் முடிவெடுத்து உங்களுடைய வேலையை கண்டிப்பாக சுறுசுறுப்புடன் செய்து வெற்றியை ஈட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கின்றன. நீங்கள் திரைத்துறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. புதிய வருமான வழிகள் உருவாகும். உங்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலையில் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கலாம். தொழில் லாபம் பார்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனை தீர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் சாதகமான நிலையில் இருக்கிறது. வாழ்க்கையில் பல துறைகளில் நீங்கள் வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் முழு பலன் கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம்தான் இந்த நேரம். குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும். குடும்ப ஒற்றுமையுடன் செயல்பட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பித்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் எல் தீபம் ஏற்றலாம். அடுத்ததாக பரம்பொருள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடைமாலை சாட்டலாம். வெற்றிலை மாலையும் சாட்டலாம். பரம்பொருள் ஈஸ்வர பகவானை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசியை பொறுத்தவரை அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக கும்பராசியில் அனைத்து விதமான நல்ல நேரங்களும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஜூலை 2 முதல் கும்பராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது. எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். பணப்பற்றாக்குறை தீரும். புதிய சொத்துகள் வாங்கும் யோகம் அதிகமாக உண்டாகலாம். குறிப்பாக இந்த கும்பம் ராசி நண்பர்கள் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் முடிவுக்கு வரும். நேர்மறையாக உணர்வீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். மனம் நிம்மதி பெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.